வணக்கம் மக்களே, ஹலோ கைஸ். ஸோ நீங்கள் 12th ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், பர்டிகுலர்லி இன்ஜினியரிங்கில் என்ன டிகிரி என்ன டொமைன் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து தேடிட்டு இருப்பீங்க. அண்ட் ஆஸ் வெல் என்னோட ஒரு ப்ரீவியஸ் வீடியோ, அதாவது ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தேன். இசிஇ டொமைனில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கவர் ஆகும், ஒவ்வொரு செமஸ்டர்லையும் என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி படிப்பீங்க அப்படின்ற ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்து எல்லாருமே வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸான சிஎஸ்சி, ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஐ திங்க் அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இசிஇ பற்றி ஒன்றுமே தெரியுமா, இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிப்போம் அப்படின்ற ஒரு காமன் நாலேஜ் மட்டும் வச்சு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்குமா அப்படின்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து ஃபுல்லாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ ஆஸ் வெல் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், லைக் வாட் த டொமைன் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி எந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பெருசாக வந்து நிறைய காலேஜஸில் இருக்காது, ஃபியூ ஆஃப் த காலேஜஸ் தான் வந்து அஃபர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எஸ், இப்போ நான் சொல்ல போட இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸ்லாம் ரோபோட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்கும் அங்கே எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். ஒரு 10% மட்டும் அந்த பின்னாடி ஒரு 4th செம் இல்லை 5th செம்மில் வரக்கூடிய பேப்பர்ஸை ஷஃபிள் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது புது பேப்பர் வந்து அவங்களோட கரிக்குலம்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் எந்தெந்த செமஸ்டரில் படிக்க போகிறீங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே லெட் மீ ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஆல் தி டொமைன்ஸ் ஆஃப் செமஸ்டர் 1 contains the basic papers. ஸோ எல்லாமே பேசிக்ஸ் தான் வந்து கவர் ஆகும். அண்ட் எஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் மேக்ஸ் 1 இருக்குல்ல, ஸோ அது அண்ட் தென் ஃபிசிக்ஸ், அப்ளைட் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஆஸ் யூ ஆல் கைஸ் நோ, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் எல்லா டொமைன்ஸுமே வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி கோரா என்னன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பேசிக் சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ லேப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸு, பேசிக் சயின்ஸ் லேபார்ட்டரி வந்து இருக்கும். அண்ட் செமஸ்டர் 2 பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் மேக்ஸ் பேப்பர் வந்து ஒரு பேப்பர் வரும், 4 செமஸ்டருக்கு வந்து ஒவ்வொரு மேக்ஸ் பேப்பர் வரும். ஸோ M2 காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸு, அண்ட் தென் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸு, நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸில் வந்து லைக் நீங்கள் அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் திங்ஸ்க்கெல்லாமே வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் வந்துருக்கும். அண்ட் தென் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எங்களோட ஈஸி பேப்பரில் சர்க்யூட் தியரின்னு சொல்லிட்டு வரும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சர்க்யூட் இருக்குன்னா அதில் கேவிஎல், கேசிஎல், கிர்ச்சாஃப் வோல்டேஜில் கரண்ட்லாம் அப்ளை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மெஷ் கரண்ட், மெஷ் வோல்டேஜ், நோட் வோல்டேஜஸ்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் பேப்பர் தான். அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், இது வந்து லைக் ஒரு டைப் ஆஃப் ஃபிசிக்ஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் படிப்பீங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, இந்த சப்ஜெக்ட் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதான் இங்கே லேப் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் லேபார்ட்டரி. ஸோ ட்ரிபிள் லேப் வந்து ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஒரு லாங்குவேஜ் எலக்டிவ் வந்து உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் தி செமஸ்டர் 3. ஸோ செமஸ்டர் 3ல் யூ ஹேவ் லீனியர் அல்ஜீப்ரா, தட் மீன்ஸ் M3 மேக்ஸ் 3 வந்து லீனியர் அல்ஜீப்ரா இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம்ஸ். ஸோ ரொபோட்டிக்ஸில் ஆஸ் யூஷுவல் உங்களோட செமஸ்டர் 3லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டொமைன், உங்களோட டிபார்ட்மெண்ட்குள்ளே இன்டெப்த்தாக வந்து நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் இந்த செமஸ்டர்லேருந்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பிளேஸ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க போனீங்கனாலும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வில் பி பிளேயிங் எ மேஜர் ரோல் இன் யோர் பிளேஸ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ எங்களுக்கும் தேர்ட் செமஸ்டர்லாம் வந்து ஈஸி டொமைனில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கோர் அண்ட் ஃபண்டமெண்டல் பேப்பர்ஸ் எல்லாமே தேர்ட் செமஸ்டரில் தான் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூ கைஸ் நோ ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஒரு தனி டொமைன் தான். ஸோ கைனமெட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் மிஷினரி. நெக்ஸ்ட் கம்ஸ் தி மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ். இது எங்களுக்குமே வந்து இருந்துச்சு. அண்ட் ஆஸ் வெல் நீங்கள் வந்து 8051, 8086 இந்த மாதிரியான மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஆஸ் வெல் இப்போ இவங்க ரோபோட்டிக்ஸ்ன்றதுனால மேபி ESP32 இல்லை வேறு என்ன இருக்குது, ராஸ்பெரி பை, அப்படி இல்லைனா வந்து அடினோ யோனோ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் அதோட பெரிபரல்ஸ், அதோட ஃபங்க்ஷன், அதில் என்னென்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து இருக்குது, அண்ட் அதை எப்படி வந்து நீங்கள் கோட் பண்ணணும், லைக் பைத்தான் கோடா இல்லை சி கோடா அப்படின்றத பேஸ் பண்ணி யூ கேன் டூ அப்படின்றத நீங்கள் இந்த மைக்ரோ ப்ராசஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் கம்ஸ் தி இன்ஜினியரிங் எக்கானாமிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேண்டட்ரி கோர்ஸ் மாதிரி. லைக் நீங்கள் எப்படி எங்கள் லாங்குவேஜ் படிச்சிங்களோ, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி படிச்சிங்களோ, அந்த மாதிரி இங்கே வந்து எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இந்த பேப்பரில் வந்து இருக்கும். அண்ட் ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா லேபில் வந்து சி ப்ரோக்ராம் லேப் இருக்குது. அண்ட் மெக்கானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மிஷினரி லேபார்ட்டரி அண்ட் மைக்ரோ ப்ராசஸஸ் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் லேபார்ட்டரி. ஸோ இந்த ராஸ்பெரி பை யோனோ, அடினோ யோனோ அண்ட் 8051லாம் சொன்னல, ஸோ ESP32 இது கூடலாம் வச்சு நீங்கள் வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சில ஆப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் பண்ணுவீங்க. லைக்
இப்போ ஒரு சர்வோ மோட்டரை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதை வந்து 90 டிகிரி 45 டிகிரிஸ் அண்ட் 180 டிகிரிஸ்க்கு டெல் பண்ணுறதுக்கான கோட்லாம் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் டம்ப் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான லெபார்ட்டரிஸில் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் லெபார்ட்டரியில். அண்ட் தென் பில்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஸோ லாங்குவேஜ் லெபார்ட்டரி வந்து ஒன்று இருக்குது ஆஸ் வெல். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது செமஸ்டர் 3. ஸோ செமஸ்டர் 4ல் யூ ஹாவ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ், ஸோ M4. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது. அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எங்களுக்குமே வந்துருந்துச்சு. ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமே இருக்குன்னா ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் அந்த சிஸ்டமோட இன்புட்க்கு போகிறப்ப அது என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வந்து கொண்டு வரும். அண்ட் இது மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் தான். ஸோ உங்களோட ஃபீட்பேக் இருந்தால் அது எப்படி இருக்கும், அது வந்து ஒரு க்ளோஸ்டு பார்த்தா இல்லை ஓப்பன் பார்த்தா, க்ளோஸ்டு சர்க்யூட்டா ஓப்பன் சர்க்யூட்டான்றதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பற்றி தான் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ நான் ஒரு பேசிக்காக ஜென்ரல் அவுட்லைன் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டோட புக் எடுத்து இண்டெக்ஸ் பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்குள்ளே வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஊப்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எல்லா சாஃப்ட்வேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் லைக் சிஎஸ்சி ஐடி எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க. இவங்களுக்கு இது வந்து ஒரு தனி பேப்பராகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ். ஸோ ஹைட்ராலிக்ஸ் எதுக்காக அப்படின்னா இவங்க ரோபோட்டிக்ஸ் அப்படின்றதுனால சில பார்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு கரெக்டாக வந்து தெரில. ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத டெப்த்தாக புரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸாக லைக் கோர் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட பர்பஸ் என்னமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எல்லா ரொபோட்டிக் பார்ட் இல்லை ஆர்மாக இருக்கட்டும் இல்லை லீவராக இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக வைக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன், ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ். அண்ட் இங்கே என்னென்ன லேப் கோர்சஸ்லாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைத்தான் லேபு, ஹைட்ராலிக்ஸ் அண்ட் நியூமேட்டிக்ஸ் லேபு, அண்ட் டிஜிட்டல் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் லேபு, தென் ப்ராப்ளம் சால்விங். இது வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரி. அண்ட் நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேனிப்புலேட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நான் இது வந்து எந்த பேப்பர் எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை. ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கும் மேபி ஐடியா இருக்கும். இல்லைனா இந்த டைட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூகுள்லையோ சாட்ஜிபிட்டிலையோ போட்டிங்கன்னா வாட் த பேப்பர் வாட் த சப்ஜெக்ட் இஸ் ஆல் அபவுட் அப்படின்ற ஒரு பேசிக் சம்மரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு யூ கேன் கெட் சம் ஐடியா. ஸோ மேனிப்புலேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் அந்த ரோபோட்டிக் சிஸ்டம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் த நெக்ஸ்ட் பேப்பர் இஸ் டிசைன் ஆஃப் மெக்கானிக்கல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் கம்ஸ் பிஎல்சி அண்ட் ஸ்கேடா. ஸோ இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பிஎல்சி அண்ட் ஸ்கேடா அப்படின்னா என்னன்ட்டு நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டி ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை ஜெமினிலேயோ ப்ராம்ப்ட் போட்டு கேட்டுங்க. ஸோ யூ கேன் கெட் த சம்மரி ஆஃப் தட். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ டிஎஸ்ஏ பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மளுக்குமே வந்திருக்கு. ஸோ டிஎஸ்ஏ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை ஹவு யூ கைஸ் ஹேண்டில் இட் எஃபிஷியன்ட்லி. ஸோ அதை லிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களா ஸ்டாக்காக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பொறுத்து அண்ட் அரேவா என்னன்றதை வச்சு அண்ட் அதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக லைக் கோடிங் பர்ஸ்பெக்டிவ்லையும் லைக் அதோட தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணால் லைக் த ஃபெச்சிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டா வில் பி ஈஸியர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்ப்பீங்க. ஸோ அது வந்து இந்த பேப்பர். அண்ட் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 1. ஸோ இந்த எலக்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. எங்கள் இது செமஸ்டர் 5லேருந்து வந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த செட் ஆஃப் கோர்சஸில் நீங்கள் இந்த எலக்டிவில் ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் அதில் வந்து ஒரு 20-30 கோர்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் 20-30 பேப்பர்ஸ் வந்து இருக்கும். அந்த 20-30 யார் வேணால் என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி கிடையாது. லைக் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் வந்து என்ன சூஸ் பண்ணுறாங்களோ ஸோ ஒரு 30 பேருக்கு மேலே கிளாஸில் அந்த பேப்பரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி அலோகேட் பண்ணி அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. லைக் எங்களோட டிபார்ட்மெண்ட் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி 4 எலக்டிவ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஒரு எலக்டிவில் 60 பேர், இன்னொன்றுத்தில் 40 பேர், இன்னொன்றுத்தில் 30 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு ஓகே வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கொடுத்த செட் ஆஃப் கோர்சஸ் செட் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணி எலக்டிவில் வந்து படிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி லேப். பிஎல்சி அண்ட் கேட் லேப் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் தான் கேடு, அந்த லேப் இருக்குது. அண்ட் ரோபோட்டிக்ஸ் லெபார்ட்டரி அண்ட் ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் தி செமஸ்டர் 6. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங் ஃபார் ரோபோட்டிக்ஸ். ஸோ எம்எல் அல்காரிதம்ஸ் அண்ட் எப்படி உங்களோட ரோபோட் ஆர் உங்களோட மெஷினுக்கு நீங்கள் எம்எல் அல்காரிதம்ஸ் வச்சு ஹியூஜ் டேட்டா இன்புட் டேட்டா செட்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி லைக் அது எல்லாமே ஆட்டோமேட்டட் தானே. ஸோ அதை எப்படி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறீங்க? இல்லை ஒரு செட் ஆஃப் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டேட்டாவாக இருந்தால் இதுதான் அவுட்புட் அப்படின்ற மாதிரியான ப்ரீடிஃபைன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ப்ரீடிஃபைன் டேட்டா செட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டா செட்ஸ் வச்சு நீங்கள் அந்த
ரோபோட்டோ இல்லை சிஸ்டமையோ வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, லைக் ஒய் த ரோபோட் இஸ் மேட் ஃபார் அப்படின்ற மாதிரிலாம் டிசைன் பண்ணுறப்ப, ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுறதுலாம் என்ன நடக்கும்னா, ஒரு புது இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க, லைக் அது ரியல் வேர்ல்டு ஆஸ்பெக்டில் தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் புது இன்புட் ஒன்று கொடுக்குறீங்கன்னா, ஸோ த ப்ரீ ட்ரெயின்டு டேட்டா மாடல்ஸ் வச்சு அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய இந்த ஒரு இன்புட் கிடைக்குதுன்னா நம்ம இப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து மிஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணுவோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் அட்டானமஸ் வீல்டு ரோபோட்ஸ். ஸோ அட்டானமஸ் வீல்டு ரோபோட்ஸுமே வந்து அப்படி தான், லைக் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரெகுலரைஸ்டு கண்ட்ரோல், அதாவது நீங்கள் எப்பயுமே வந்து அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிருக்காம, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு த இன்புட்ஸ் வாட் தே அப்டைன், ஸோ சுற்றி என்ன நடக்குதோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் ஹரிபவனம் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, லைக் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக. அது எப்படி போகும், நேராக வரும். ஸோ குறுக்கால யாராவது ஆள் வந்தாங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், நின்று அதுக்கப்புறம் வந்து பாத் கிளியர் ஆன பிறகு வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, ஸோ அந்த சென்சார்ஸ் ஆர் கேமராஸை வச்சு நடுவில் ஏதாச்சும் அப்டக்கல், ஏதாவது ஒரு பர்சனோ இல்லை ஏதோ ஆப்ஜெக்டோ வந்து தடுக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தானே யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து கமெண்ட் போகும், லைக் இந்த பாத் வந்து கிளியராக இருக்குது, நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணலாம், அப்படின்னா வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல்ஸ் தான் போகுது. ஸோ எப்படிலாம் எஃபிஷியண்ட்டாக இல்லை, இன்னும் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக தெரியாது. ஸோ அந்த மாதிரியான டெக்னாலஜிஸோட ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இங்கே அட்டானமஸ் வீல்டு ரோபோட்ஸ் வந்து பேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி சென்சார்ஸ் அண்ட் விஷன் சிஸ்டம்ஸ். ஸோ விஷன் சிஸ்டம்ன்றது ரோபோட்டிக்ஸில் ஒரு பெரிய டாபிக் அண்ட் முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஒரு ரோபோட்டிக் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணோம். ஸோ அங்கே விஷன் சிஸ்டம் வச்சு, லைக் அதோட ஹெல்ப்பை வச்சு நம்ம ரோபோட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோம். அண்ட் சென்சார்ஸ் ஆஸ் வி ஆல் நோ, உங்களோட கேமராவுமே ஒரு கைண்ட் ஆஃப் சென்சார் தான். அண்ட் ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்டியூசர் எது இருந்தாலுமே அது வந்து சென்சார் தான். ஸோ வித் த யூசேஜ் ஆஃப் சென்சார்ஸ் ஹவு யூ ஆட்டோமேட் யுவர் சிஸ்டம் ஆர் ரோபோட்ஸ் அப்படின்றத பற்றி தான் படிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 2. இங்கே வந்து ஒரு எலக்டிவ் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் என்னென்ன லேப்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக்ஸ் லெபார்டரி இனோவேஷன் ப்ராக்டிசஸ், ஐபின்றது இனோவேஷன் ப்ராக்டிசஸ்ன்றது இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூ ஹேவ் டு அப்ரோச் அ ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம், ஒரு உண்மையான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஃபெச் அவுட் பண்ணணும். அண்ட் உங்களோட சொல்யூஷன் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்கிறத பொறுத்து லைக் அதை நீங்கள் அடுத்த லெவலில் எப்படி ஸ்கேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போகும். ஸோ இங்கே வந்து உங்களோட நிறைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பார்க்கறதுக்கான ஒரு இடம் தான் இன்னோவேஷன் ப்ராக்டிசஸ். நாங்கள் 6Gயில் எப்படி வந்து ஏஐ பைப்லைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஐபியில் வந்து பண்ணோம். ஜஸ்ட் இந்த போன செமஸ்டர் தான் வந்து பண்ணி முடித்தோம். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி செமஸ்டர் 7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின்ஸ் பற்றி படிப்பீங்க, ஒரு ஓப்பன் எலக்டிவ், அப்புறம் ஒரு 3 ப்ரொஃபஷனல் எலக்டிவ். ஸோ இந்த எலக்டிவ்ஸ் நீங்கள் வந்து எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து செட் ஆஃப் கோர்சஸ் வந்து இருக்கும். அண்ட் ப்ராக்டிகல்ஸில் சிஎன்சி அண்ட் டிரைவ்ஸ் லெபார்டரி ஒன்றும் இருக்குது, அதோட அந்த செமஸ்டர் 7 முடியுது. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் பேப்பர்ஸ் இல்லை, எலக்டிவ்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த கோர்ஸ் எந்த பேப்பர் சூஸ் பண்ணிங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் படிப்பீங்க. அண்ட் செமஸ்டர் 8 வந்து பெருசாக எதுவும் இருக்காது. ஓப்பன் எலக்டிவ் 2 அண்ட் ப்ரொஃபஷனல் எலக்டிவ் 6, 2 எலக்டிவ் வந்துருக்கு, ஒரு ஓப்பன் எலக்டிவ் ஒரு ப்ரொஃபஷனல் எலக்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்குமே வந்து கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரோபோட்டிக்ஸ் பேப்பர். அண்ட் எஸ், இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ரோபோட்டிக்ஸ் நீங்கள் என்னென்னலாம் வந்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கிடச்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் இஃப் யூ ஹேவ் கிரேஸ் அபவுட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், நீங்கள் அதுக்குள்ளே வரலாமா, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, அப்படி இல்லைனா வந்து நான் சொன்ன டாபிக்ஸ் ஏதாச்சும் தெரியலனா அதை வந்து சாட்ஜிபிட்டியோ ஜெமினிலையோ இல்லை கூகுள்லையோ போட்டு ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ கைஸ் வில் குட் ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா வச்சு நீங்கள் இதுக்குள்ளே வரலாமா வேணாமான்றதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த மாதிரி வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவை வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ until then signing off from Prathik, Kantharaj. Goodbye. Cheers.